பேட்டையில சொன்ன மாதிரி ஏதாவது எங்கேயாவது ஒரு தூரத்துல நடிச்சிருப்பீங்கல்ல? ஆமா, அது வேற ஏதாவது படம் இருக்கா? பேச்சுலர்ல அதுவும் இந்த மாதிரி தான். Okay. இதுலயா ஜிவி அவரோட ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுலயும் அதுல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க இது அதுல சீன் இருந்துச்சா படத்துல? அதுவும் இல்ல. ஓகே, நம்ம ஒரு சீன் பண்றோம். ஆமா, பட் நம்ம நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போய் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு பேட்டையை அப்படிதான் ஃபேமிலி எல்லாம் கூட்டு போனேன். அந்த சீன் வரும் கண்டிப்பா, இங்கதான் வரும் அப்படின்னு அது கூட்டு போய் பார்த்தா இல்ல. சரி ஓகே, அப்புறம் அந்த சாங்ல ஏதோ ஒண்ணு வருவேன், அதை மட்டும் காமிச்சிட்டு வந்துட்டேன். ஓகே, பட் அப்போ ஒரு ஒரு மனசுல கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ஏமாற்றம். ஆமா ஆமா, அதுல இருந்து இப்போ சக்சஸ் இருக்குல்ல, இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த டிராவல்? சந்தோஷமா தான் இருக்கு. அது அங்க இருந்து பரவாயில்ல, இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு சப்போர்ட் பெருசா நமக்கு கிடையாது, ஆனா இவ்வளவு தூரம் நம்ம புஷ் பண்ண வச்சிருக்கு. இது வந்து நம்ம மட்டும் கிடையாது, இதை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இதுக்கான ரீசன் நான் மட்டும் கிடையாது. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க, என்ன நம்பினவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்களும் அது கண்டிப்பா ஒரு ரீசன். ஓகே, பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஓகே, அது மாதிரி. ஏன்னா உங்களோட யூடியூபோட வீடியோஸ் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதுக்கப்புறம் யூடியூப் போனேன். ஆமா, டெலிவரி பாய் எல்லாம் ஒரு நீங்க அதுல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது சொல்றேன், நிறைய பேர் நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க யூடியூப்ல சாதாரணமா பார்த்த ஆட்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு சீரிஸ்ல ஒரு லீடா பண்ணும்போது அந்த ஜேர்னிங்கிறது ரொம்ப பெருசு. பட் ஆமா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நம்மளமே ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய, நம்ம டக்குன்னு ஒரு படம் டக்குன்னு நம்ம ஹீரோவா வச்சு யாரும் பண்ற மாட்டேங்க. இதுவே பெரிய சக்சஸ் தான். இதுல கிடைக்கிற சக்சஸ் வந்து நம்ம டக்குன்னு படத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஏதாவது டைம்ல படமா பண்ணுங்க தாட் இருந்துச்சா டைரக்டருக்கு? இதை படமா பண்ண முடியும், இல்ல வெப் சீரிஸா தான் பண்ண முடியும்? இல்ல, ஆக்சுவலா இது வந்து அவர் சீரிஸா தான், இது மலையாளத்துக்கு தான் ஒரு பிச் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ் பைலிங்குவல் பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் இது தமிழுக்கு சேர்த்து இது சீரிஸ் தான். சீரிஸ் ஆனா 2 பண்ற ஐடியால இருக்காருன்ற மாதிரி அந்த பாலா சொன்னாரு. என்ன தெரியல இது எந்த அளவுக்கு கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பாடி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்களா? கொஞ்சம் ஆர்ம்ஸ்லாம் தெரியுற மாதிரி. ஆமா, இது பண்ண அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகே, அதுல இருந்து அப்படியே ரெஸ்ட். ரொம்ப ஓவரா இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். அது ரெக்கவர் ஆகல. அப்படியே வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா பண்றதுக்கும் டைனமிக்கா பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். டைனமிக்கா பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா இப்போ கொஞ்சம் லூஸ் ஷர்ட் போட்டுக்கலாம், வெளியே தெரியலையா? நான் மோஸ்ட்லி ஜிம் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ் மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.